ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 25க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதுல்யா மிஸ்ரா, அபய்குமார் சிங் இவங்க 2 பேரும் கூடுதலாக மாநில தகவல் ஆணையர்களாக புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஆணையத்தின் முதன்மை ஆணையராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஷக்கீல் அக்தர் பணியாற்றி வருகிறாங்க. மேலும் 2 தகவல் ஆணையர்கள் ஏற்கனவே இருக்காங்க. அடுத்த பாயிண்ட், கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றம் செய்ய மத்திய அமைச்சரவை நேற்று நடந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. அடுத்த பாயிண்ட், மணிப்பூரில் வன்முறையால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்த மக்களுக்காக புதிதாக 5000 வீடுகள் கட்டித்தரோம் அப்படின்னு மத்திய விவசாய மற்றும் கிராம மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவராஜ் சௌகான் ஒப்புதல் தெரிவித்திருக்காரு. அடுத்த பாயிண்ட், 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம் இலவசமாக மத்திய அரசு விரைவில் தொடங்க இருக்கிறாங்க. அந்த தடுப்பூசி எதுக்காக அப்படின்னா, ஹெச்பிவி வகைகள் 16, 18 இந்த வகைகளை ஏற்படுத்தக்கூடிய ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அதுங்களை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த தடுப்பூசி கொண்டு வந்திருக்காங்க இலவசமாக. அதுவும் இல்லாமல் ஹெச்பி வகைகள் 6, 11 அதுலேருந்து பாதுகாக்கப்படும் கார்டசில் அப்படிங்கிற தடுப்பூசியும் ஒரு முறை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், இந்தியாவின் முதல் மின்சார ஏர் டாக்ஸியை உருவாக்குவதற்காக என்விடியா நிறுவனத்துடன் சென்னை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தி பிளான் என்னும் நிறுவனம் கூட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், டெல்லியில் சாலை விபத்தில் சிக்கியவர்களை 1 மணி நேரத்துக்குள்ளே மருத்துவமனையில் சேர்க்கும் பொருட்டு அவங்களுக்கு ரகுவீர் திட்டத்தின் கீழ் 25,000 ரூபா பரிசு வழங்கப்படும் அப்படின்னு டெல்லி அரசு அறிவிச்சிருக்காங்க. இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னா, 1 ஹவருக்குள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா அவங்க உயிர் பிழைச்சிட்டா மட்டும்தான் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா அது கிடைக்காது. அடுத்த பாயிண்ட், தமிழக காவல்துறையில் புதிய மென்பொருள் சிசிடிஎன்எஸ் 2.0 அந்த மென்பொருளானது நாளை முதல் அமலுக்கு வருகிறது. சிசிடிஎன்எஸ் அப்படின்னா கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம்ஸ், இதான் அதோட எக்ஸ்பேன்ஷன். இது எதுக்காக அப்படின்னா, குற்றங்களை கண்டறியறதுக்கும் விசாரணை மேற்கொள்கிறது, அதை மேற்பார்வையிடுறது மற்றும் தரவுகளை சேமித்து வைக்கிறதுக்கெல்லாம் இது பயன்படுது. இது 124.37 கோடியில் உருவாக்கப்பட்டிருக்கு. தேங்க்யூ. நாளைக்கு வேறு ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம்.